ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவனுக்கு இப்போது என்ன வேணும். அவனுக்கு இப்போ என்ன வேணும். இதே இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் டஸ் ஹீ நீட் நவ். வாட் டஸ் ஹீ நீட் நவ். வாட் டஸ் ஹீ நீட். அவனுக்கு என்ன வேணும். நவ் இப்போது. அவனுக்கு இப்போ என்ன வேணும். வாட் டஸ் ஹீ நீட் நவ். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படுகிறது. எனக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படுகிறது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நீட் மெனி திங்ஸ். ஐ நீட் மெனி திங்ஸ். ஐ நீட் எனக்கு தேவை. மெனி திங்ஸ் நிறைய பொருட்கள். எனக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படுது. ஐ நீட் மெனி திங்ஸ். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு வேறு ஏதாவது வேணுமா. உனக்கு வேறு ஏதாவது வேணுமா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டு யூ நீட் எனிதிங் எல்ஸ். டு யூ நீட் எனிதிங் எல்ஸ். டு யூ நீட் உனக்கு வேணுமா. எனிதிங் எல்ஸ் வேறு ஏதாவது. உனக்கு வேறு ஏதாச்சும் வேணுமா. டு யூ நீட் எனிதிங் எல்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு அதிகமாக வேண்டாம். எனக்கு அதிகமாக வேணாம். எனக்கு கொஞ்சமாகவே தாங்க. எனக்கு நிறைய வேணாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நீட் மச். ஐ டோன்ட் நீட் மச். ஐ டோன்ட் நீட் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவைப்படாது. மச் அப்படின்னா நிறைய. எனக்கு நிறைய தேவைப்படாது. எனக்கு நிறைய வேணாம். ஐ டோன்ட் நீட் மச். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு இன்னும் ஒன்று வேணுமா. உனக்கு இன்னொன்று வேணுமா. இது போதுமா இல்லை இன்னொன்று வேணுமா. உனக்கு இன்னொன்று தரவா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டு யூ நீட் ஒன் மோர். டு யூ நீட் ஒன் மோர். டு யூ நீட் உனக்கு வேணுமா. ஒன் மோர் இன்னொன்று. உனக்கு இன்னொன்று வேணுமா. டு யூ நீட் ஒன் மோர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லோருக்கும் இது உடனே தேவைப்படுது. எல்லோருக்கும் இது உடனே தேவைப்படுது. உடனே அதை எடுத்துகிட்டு வாங்க. எல்லாருக்கும் இது உடனே தேவைப்படுது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் நீட்ஸ் திஸ் இம்மீடியட்லி. எவ்ரி ஒன் நீட்ஸ் திஸ் இம்மீடியட்லி. எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லோரும், ஒவ்வொருவரும். நீட்ஸ் அப்படின்னா தேவைப்படுது, ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுது. திஸ் இது. இம்மீடியட்லி உடனே. எல்லாருக்கும் இது உடனே தேவைப்படுது. எவ்ரி ஒன் நீட்ஸ் திஸ் இம்மீடியட்லி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் ஏன் என்னை உடனே வர சொல்கிறான். அவன் ஏன் என்னை உடனே வர சொல்கிறான். ஏதாவது எமர்ஜென்சியா. அவன் ஏன் என்னை உடனே வர சொல்கிறான் அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why does he ask me to come immediately? Why does he ask me to come immediately? Why does he ask me? அவன் ஏன் என்னட்ட சொல்கிறான், என்னை கேட்டுக்கிறான். டு கம் வர சொல்லி அவன் ஏன் என்கிட்ட சொல்கிறான். இம்மிடியேட்லி அப்படின்னா உடனே. அவன் ஏன் என்ன உடனே வர சொல்கிறான். ஒய் டஸ் ஹீ ஆஸ்க் மீ டு கம் இம்மிடியேட்லி. நெக்ஸ்ட் ஒன், அவன் எல்லாரையும் உடனே வர சொல்கிறான். அவன் எல்லோரையும் உடனே வர சொல்கிறான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He asks everyone to come immediately. He asks everyone to come immediately. He asks everyone அப்படின்னா அவன் எல்லார்ட்டையும் சொல்கிறான், எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறான். டு கம் வர சொல்லி. இம்மிடியேட்லி உடனே. அவன் எல்லாரையும் உடனே வர சொல்கிறான். He asks to come everyone immediately. நெக்ஸ்ட் ஒன், நீ உடனே வர வேண்டிய அவசியம் இல்லை. நீ உடனே வர வேண்டிய அவசியம் இல்லை. நாங்களாம் முதல்ல போகிறோம், நீ அப்புறமா வா. நீ முதல்ல வரணும்னு அவசியம் இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You don't need to come immediately. You don't need to come immediately. You don't need to come. நீ வர வேண்டிய அவசியம் இல்லை. Immediately உடனே. நீ உடனே வர வேண்டிய அவசியம் இல்லை. You don't need to come immediately. நெக்ஸ்ட் ஒன், எல்லோரும் என்ன அங்கே வர சொன்னாங்க. எல்லாரும் என்ன அங்கே வர சொன்னாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone asked me to come there. Everyone asked me to come there. Everyone asked me to come. எல்லோரும் என்ன வர சொன்னாங்க. there அங்கே.
எல்லோரும் என்ன அங்கே வர சொன்னாங்க. எவ்ரி ஒன் ஆஸ்ட் மீ டு கம் தேர். நெக்ஸ்ட் ஒன், நீ அங்கே போகணும்னு ஆசைப்படுறியா. நீ அங்கே போகணும்னு ஆசைப்படுறியா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், யாருக்கும் தெரியாமல் நான் உள்ளே சென்றேன். யாருக்கும் தெரியாமல் நான் உள்ளே போனேன். நான் போனதை யாருமே பார்க்கல. யாருக்கும் தெரியாமல் நான் உள்ளே போனேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I went inside without anyone knowing. I went inside without anyone knowing. I went அப்படின்னா நான் போனேன். ஸோ I go அப்படின்னா போகிறது. I went அப்படின்னா நான் போனேன். inside அப்படின்னா உள்ள, நான் உள்ளே போனேன். without anyone knowing, யாருக்கும் தெரியாமல் நான் உள்ளே போனேன். I went inside without anyone knowing. next one, நீ உள்ளே போகிறத யாராவது பார்த்தாங்களா. நீ உள்ளே போகிறத யாராவது பார்த்தாங்களா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did anyone see you going inside? Did anyone see you going inside? Did anyone see, யாராவது பார்த்தாங்களா. You going inside, நீ உள்ளே போகிறத யாராவது பார்த்தாங்களா. Did anyone see you going inside? So next one, நான் வெளியே வருவதை யாருமே பார்க்கவில்லை. நான் வெளியில் வரதை யாருமே பார்க்கல. நான் யாருமே இல்லாதப்போ தான் வெளியில் வந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one saw me coming outside. No one saw me coming outside. No one saw me, யாருமே என்ன பார்க்கல. coming outside, வெளியில் வரதை, நான் வெளியில் வரதை யாருமே பார்க்கல. No one saw me coming outside. So next one, யாருமே பார்க்காத மாதிரி நான் ரகசியமாக உள்ளே போனேன். யாருமே பார்க்காத மாதிரி நான் ரகசியமாக உள்ளே போனேன். ஸோ பதுங்கி உள்ளே போவோம் இல்லையா. யாருக்கும் தெரியாமல் யாராவது பார்க்குறாங்களான்னு இப்படி பார்த்துட்டு பதுங்கிட்டு போவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I sneaked inside. I sneaked inside. ஸோ யாருமே பார்க்காதப்ப உள்ளே வரதை ஸ்னீக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ I sneaked அப்படின்னா யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக உள்ளே போனேன். I sneaked inside. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அங்கே யாராவது உன்னை பார்த்தாங்களா. அங்கே யாராச்சும் உன்னை பார்த்தாங்களா. நீ அங்கே இருந்தில, இப்போ யாராவது ஒன்று பார்த்தாங்களா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did anyone see you there? Did anyone see you there? Did anyone see you, யாராவது ஒன்றை பார்த்தாங்களா. Did they see you அப்படின்னா அவங்க உன்னை பார்த்தாங்களா. Did anyone see you அப்படின்னா யாராவது உன்னை பார்த்தாங்களா. there, அங்கே. ஸோ இதுவே அவன் உன்னை அங்கே பார்த்தானா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did he see you there? Did he see you there? ஓகேவா. ஸோ இதுவே நாங்கள் உன்னை அங்கே பார்த்தோமா. நாங்கள் உன்னை அங்கே பார்த்தோமா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did we see you there? Did we see you there? Did we see you, நாங்கள் உன்னை பார்த்தோமா. there, அங்கே நாங்கள் உன்னை பார்த்தோமா. Did we see you there? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் அங்கே பார்த்தது ஒன்றைதானா. நாங்கள் அங்கே பார்த்தது ஒன்றைதானா. அங்கே வேறு மாதிரி இருந்த ஒன்றை தான் அங்கே பார்த்தோமா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் போய் கேட்கலாம்? Was it you we saw there? Was it you we saw there? Was it you, அது நீயா. we saw there, அங்கே நாங்கள் பார்த்தது நீயா. Was it you we saw there? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அங்கே நம்ம பார்த்த எல்லோருமே இங்கே இருக்காங்க. அங்கே நம்ம பார்த்த எல்லாருமே இங்கே இருக்காங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone we saw there is here. Everyone we saw there is here. Everyone we saw there, நம்ம அங்கே பார்த்த எல்லோரும் is here, இங்கே இருக்காங்க. நம்ம அங்கே பார்த்த எல்லாருமே இங்கே இருக்காங்க. Everyone we saw there is here. So next one, நீ அங்கே வந்தா நானும் வருவேன். நீ அங்கே வந்தா நானும் வருவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
I will come there if you come. I will come there if you come. I will come there. நான் அங்கே வருவேன். If you come, நீ வந்தா நான் அங்கே வருவேன். I will come there if you come. Next one, அவங்க வந்தால் மட்டும்தான் நான் அங்கே வருவேன். அவங்க வந்தால் மட்டும்தான் நான் அங்கே வருவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நம்மளால் இதை யார்கிட்டேயும் சொல்ல முடியாது. நம்மளால் இதை யார்கிட்டேயும் சொல்ல முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We can't say it to anyone. We can't say it to anyone. We can't say it. இதை சொல்ல முடியாது. நம்மளால் இதை சொல்ல முடியாது. To anyone, யார்கிட்டேயும். நம்மளால் இதை யார்கிட்டேயும் சொல்ல முடியாது. We can't say it to anyone. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தெரிஞ்ச எல்லோர்கிட்டேயும் நான் இதை சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச எல்லோரிடமும் நான் இதை சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I told this to everyone I know. I told this to everyone I know. I told this, நான் இதை சொன்னேன். To everyone I know, எனக்கு தெரிஞ்ச எல்லோரிடமும். I told this to everyone I know. நெக்ஸ்ட் ஒன், அவன் அப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. அவன் அப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't expect he would do that. I didn't expect he would do that. I didn't expect, நான் எதிர்பார்க்கல. He would do that, அவன் அதை பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. I didn't expect he would do that. நெக்ஸ்ட் ஒன், அவங்கிட்டேருந்து நான் இதை எதிர்பார்க்கல. அவங்கிட்டேருந்து நான் இதை எதிர்பார்க்கல. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't expect this from him. I didn't expect this from him. I didn't expect, நான் எதிர்பார்க்கல. this, இதை from him, அவங்கிட்டேருந்து நான் இதை எதிர்பார்க்கல. I didn't expect this from him. நெக்ஸ்ட் ஒன், நான் தினமும் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் எவ்வளோ பிரச்சனை சந்திச்சிட்ருக்கேன் தெரியுமா? நான் தினமும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm facing lot of problems every day. I'm facing lot of problems every day. I'm facing அப்படின்னா சந்திச்சிட்ருக்கேன். ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னா சந்திக்கிறது. I'm facing, நான் சந்திச்சிட்ருக்கேன். lot of problems, நிறைய பிரச்சனைகளை. everyday, தினமும், நான் தினமும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கேன். I'm facing lot of problems every day. நெக்ஸ்ட் ஒன், நான் தினமும் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நான் தினமும் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you know how many problems I'm facing every day? Do you know how many problems I'm facing every day? Do you know, உனக்கு தெரியுமா? How many problems I'm facing, நான் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கேன்னு. எவ்ரிடே, தினமும் நான் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கேன்னு உனக்கு தெரியுமா? Do you know how many problems I'm facing every day? நெக்ஸ்ட் ஒன், அங்கே நிறைய பிரச்சனை இருக்கும். எல்லாத்தையும் சந்திக்க நம்ம தயாராக இருக்கணும். அங்கே நிறைய பிரச்சனை இருக்கும். அது எல்லாவற்றையும் சந்திக்க நம்ம தயாராக இருக்கணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? There will be lot of problems. We should be ready to face them. There will be lot of problems. We should be ready to face them. There will be lot of problems. அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ there will be அப்படின்னா அங்கே இருக்கும். lot of problems, நிறைய பிரச்சனைகள். We should be ready, நம்ம தயாராக இருக்க வேண்டும். to face them, அவைகளை சந்திக்க, அந்த பிரச்சனையெல்லாம் சந்திக்க நம்ம தயாராக இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், எல்லா பிரச்சனைகளையும் சந்திக்க நீ தயாராக இருக்கியா? எல்லா பிரச்சனைகளையும் சந்திக்க நீ தயாராக இருக்கியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்?
வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இதை அப்புறமா பண்ணுறேன். நான் இதை அப்புறமா பண்ணுறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will do it later. I will do it later. I will do it. நான் இதை பண்ணுறேன். லேட்டர் அப்புறமா. நான் இதை அப்புறமா பண்ணுறேன். I'll do it later. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு சூடாக தண்ணி குடிக்கணும் போல் இருக்குது. எனக்கு சூடாக தண்ணி குடிக்கணும் போல் இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I feel like drinking hot water. I feel like drinking hot water. I feel like எனக்கு அது போல் இருக்குது. drinking hot water. சூடான தண்ணி குடிக்கணும் போல் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அவனை பார்க்க பாவமாவா இருக்குது. அவனை பார்க்க பாவமாக இருக்கா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Does he look pitiable? Does he look pitiable? Does he look pitiable அப்படின்னா அவன் பார்க்க பாவமாக இருக்கானா. Does he look pitiable? ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.